தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா. முதல்ல எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க. எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் 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 என்பதில் தன் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சமூக பற்றாளர்களாக நற்பணி மன்றம் மூலமாக மாற்றினார். சமூக பற்றாளராக மாறியவர்களை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அரசியல் மயப்படுத்தினார். அரசியல் மயப்பட்ட தோழர்களை அப்படியே விட்டுவிடாமல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியை உருவாக்கி நாம் எல்லோரையும் தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறார். இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்ற நீங்கள் நாளை மாமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உச்சத்தில் வைத்து உங்களுக்கு அழகு பார்ப்பதற்காக எங்களின் அழகு தலைவர் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். மக்களுக்காக சேவை செய்வதற்கு தயாராகிவிட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று. அந்த அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றுவார். சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவார், சமத்துவ ஆட்சியை உருவாக்குவார், இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தியாக உணர்வோடு நமக்காக வந்திருக்கின்றார், தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கின்றார். அவர் என்ன சாதாரண தலைவரா? அவர் என்ன சாதாரண தலைவரான? தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர், வெற்றி வீரராக, மாண்புமிகு தலைவராக, மண்ணின் மைந்தராக, பச்சை தமிழராக, நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக 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 வருகிறார்.